ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்பிறவியில் இப்பிறவியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய மாசி மகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாசி மகத்தில் நாம எப்படி நீராடி நாம வழிபாடுகள் செய்ய வேண்டும், அதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த மாசி மகத்தன்று தாலி கயிறு மாற்றுவதற்கான ஒரு சிறந்த நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாசி மகம் அப்படிங்கிறது நிறைய தெய்வங்களுக்கு உகந்த நாள். எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு நாள் அப்படின்னா இந்த மாசி மகத்தை சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த மாசி மகம். இதுல எல்லா கோவில்கள்லையும் கண்டிப்பாக தெப்போற்சவம் கண்டிப்பா நடக்கும். எல்லா கோவில், சின்ன கோவிலாக இருந்தாலும் நீங்க அங்க போய் விசாரிச்சு பாருங்க, அங்க தெப்போற்சவம் கண்டிப்பா நடக்கும். நீங்க அதுல வழிபாடு செய்து கொள்ளலாம். ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஏன் அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு இந்த நாள்ல வந்தது அப்படின்னா, சிவபெருமான் வருணனுக்கு சாபத்தை நீக்கி வரம் அளித்த நாள் இந்த மாசி மகம். அதனாலதான் நாம நதிகள்ல போய் புனித நீராடி நாம வழிபாடுகள் செய்யும் போது நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்கிவிடும். ஆக இந்த மாசி மகத்தன்று சிவபெருமான் நம்முடைய சாபங்களை நீக்குவார் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். சரி, நம்ம போய் புனித நீராடி நதிகளில் போய் நம்முடைய பாவங்களை போக்கி விட்டுட்டு வந்துடும். அப்ப நதி எங்க போய் அதனுடைய பாவங்களை போக்கி புனிதத்தை பெறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனாலதான் நாம 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மகத்தன்று மகாமகம்னு நம்மளுக்கு கும்பகோணத்துல நடைபெறும். அப்ப அந்த கங்கை, யமுனை, காவேரி இவங்கெல்லாம் அங்க நீராடி அவங்களுடைய பாவத்தை போக்கிய நாளும் இந்த மாசி மக நாளாகும். ஆக நதிகளே தனதுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய நாள் இந்த மாசி மகம் அப்படின்னா, நம்ம போய் நீராடுவதனால் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நாள்ல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. என்னங்க, அமாவாசை தினத்துல தானே தர்ப்பணம் கொடுப்பாங்க, நீங்க பௌர்ணமி நாள்ல இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த மாசி மகத் அன்று நாம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தாலும் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை அது அளிக்கும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நதிக்கரையில் நீராடி முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்துட்டு அதற்கப்புறம் இறை வழிபாட்டை செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய நம்முடைய முன்னோர்கள் முதல்ல செஞ்சுட்டு இருந்தாங்க. அது நாளடைவில் மறந்து போச்சு. உங்களுக்கு முன்னோர்களை வழிபாடு செய்யறதுனாலும் நீங்க தாராளமாக இந்த நாள்ல நாம வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இந்த மாசி மகத்தன்று குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமானது. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அமாவாசை தினங்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறவங்க அமாவாசை தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. எங்க குடும்பம் வளரணும், முன்னேறணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு நாளாக அமைகிறது. அதனால குலதெய்வ வழிபாடும் நாம தாராளமா இந்த நாள்ல நாம செய்யலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல தான் மகா கும்பம், அம்பிகை குகந்த நாளும் இந்த மாசி மகத்தன்று. அம்பிகை தாட்சாணியாக உருவெடுத்த நாளும் இந்த மாசி மகத்தன்று தான், இந்த நாள் தான். ஆக அம்பிகையை வழிபாடு செய்வதற்கும் உகந்த நாள், முருகப்பெருமானுக்கும் ரொம்பவே உகந்த நாள் இந்த மாசி மகம். குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாசி மகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து மாலை 6 மணிக்கு மேல முருகர் வழிபாடு செய்து விரதத்தை நீங்க நிறைவு செய்யறீங்க அப்படின்னா
கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெருமாளுக்கும் இது உகந்த நாள் இந்த மாசி மகம். இந்த மாசி மக பௌர்ணமியில் சத்தியநாராயணர் பூஜை செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் நாம சத்தியநாராயணர் பூஜை செய்வதை காட்டிலும் இந்த மாசி மகத்தன்று வரக்கூடிய பௌர்ணமியில் நாம சத்தியநாராயணர் பூஜை செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருமே இந்த சத்தியநாராயணர் பூஜை செய்வது அப்படிங்கிறது மிகவும் நல்லது. சரி, இவ்வளவு நன்மைகளை நீங்க சொல்றீங்க, அந்த மாசி மகம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம நட்சத்திரத்தை பார்த்துருவோம். இந்த நட்சத்திரத்தில் பொறுத்து தான் நம்ம வந்துட்டு இந்த பௌர்ணமியும் நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் தான் நம்மளுக்கு மாசி மகமாக விளங்கக்கூடியது. அதனால இந்த மாசி மகம் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 23/2/2024 இரவு 8:40 முதல் 24/2/2024 11:05 வரை இரவு நம்மளுக்கு நட்சத்திரமும் இருக்கிறது. பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னா 23/2/2024 மாலை 4:55 முதல் 24/2/2024 மாலை 6:51 வரைக்குமே நம்மளுக்கு பௌர்ணமி இருக்கு. அப்ப மாசி மகம் சனிக்கிழமை நம்மளுக்கு அமைகிறது. 24/2/2024 அன்றுதான் நம்மளுக்கு இந்த மாசி மகம் பௌர்ணமியும் இணைந்து நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாள்ல இவ்வளவு தெய்வங்களுக்கும் விசேஷமான ஒரு அற்புதமான நாள்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், ஆறாக இருக்கலாம், இல்ல விசேஷமான கோவில்கள்ல இருக்கக்கூடிய தெப்பக்குளமாக இருக்கலாம், கடல்களாக இருக்கலாம், அங்க போய் நீங்க நீராடி இறை வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்க வீட்டுல நீங்க என்ன நினைச்சு பூஜை பண்றீங்களோ அது வந்து கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேறும். சரி, எங்க வீடு பக்கத்துல வந்து ஆறோ குளமோ தெப்பக்குளம் எதுவுமே கிடையாதுங்க, கடலும் கிடையாது. நாங்க என்ன பண்ணுவது அப்படின்னீங்கன்னா, ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா ஒரு மண் களையம் அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நல்லா உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாசனை திரவியங்கள்லாம் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. ஜவ்வாது, புணுகு இது மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் ஏதாவது புண்ணிய திருத்தலங்கள்ல இருந்து தீர்த்தம் வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் ஊற்றிக்கொள்ளலாம். அதற்கப்புறமாக அதில் வந்து பூவை பிச்சு போட்டுட்டு உங்களுடைய பூஜை அறையில வச்சு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கங்கை தாயே, இந்த நீரில் நீ எழுந்தருளி எங்களுக்கு நீங்கள் நலம் புரிவாக, எங்களுடைய பாவங்களையை நீக்கி எங்களுக்கு ஒரு நல்ல அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க குளிக்கக்கூடிய நீர்ல கலந்து அதை நீங்க குளிச்சிடலாம். இப்படி உங்க வீட்டிற்கு அருகிலே எந்த ஒரு ஆறோ குளமோ கடலோ இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீர்நிலைகளில் போய் நீராடி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு ஏன் எதனால செய்யணுங்கிறதுக்கு தான் நான் முன்னாடியே உங்களுக்கு இவ்வளவு விசேஷங்களை சொன்னேன். அதனால நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நாம நீராடுவது அன்றைய நாள்ல நாம நீராடுவது எவ்வளவு விசேஷமானது அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்க வீட்டுல நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா ஏதாவது இனிப்பு வகைகளை பிரசாதமாக செய்து வைத்து இந்த வழிபாடை நீங்க மாசிமக வழிபாட்டை செய்யும் போது உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். மாசி மகத்தன்று யார் ஒருவர் நீர்நிலைகளில் நீராடி தெய்வ வழிபாடை செய்கிறார்களோ அவர்கள் என்ன பாவங்கள் செய்தாலும் போகும். நீங்க என்ன வேண்டினாலும் அன்னைக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இந்த முறையில நீங்க நீராடி வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.